உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். நேர்களே, இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு பறையர் சங்கத்தின் தலைவர் திருமிகு ஆதி சக்திவேல் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். பறையர் சங்கம், அதாவது நாங்கள் சாதி ரீதியாக அடிமைப்பட்டிருக்கிறோம், அந்த சாதிகளே இருக்கக்கூடாது அப்படின்னு பேசுகிற நீங்கள் ஒரு சாதியின் பெயரால் ஒரு சங்கம் அமைத்து செயல்படுவதன் காரணம் என்ன? உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து கொண்டிருக்கின்ற தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னை இங்கு விருந்தினராக வரவழைத்து என் சமூக மக்களினுடைய வழிகளை உங்கள் மூலியமாக எடுத்து வைக்க இன்று அழைத்த உங்களுக்கும் மிக்க நன்றி. இந்த பறையர் சங்கம் என்பது கடந்த 3 ஆண்டுகள் முடிந்து 4 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இந்த நிலையில் எல்லா சாதிக்கும் இன்று சங்கங்கள் இருக்கிறது. பெரும்பான்மையாக இந்தியாவில் அதிகமாக வாழக்கூடிய தமிழ்நாட்டில் குறைந்தது 27% வாழக்கூடிய இந்த பறையர் சமூகத்திற்கு ஒரு சங்கம் இல்லை என்ற ஒரு வழி மிகுந்த நாட்களாக இருந்தது. குறிப்பாக ஒரு 6 மாவட்டம் 7 மாவட்டத்தை உள்ளடக்கிய ஒரு சாதிக்கு கூட ஒரு சங்கம் அமைத்து அவர்கள் இந்த சாதியை ஒரு கட்டமைப்பாக உருவெடுத்து வைத்திருக்கிறார்கள். இங்கு சாதியே இல்லை, சாதி ஒழிப்போம் என்று கூறிக்கொள்ளக்கூடிய இந்த போராளிகள் மத்தியில் சாதி ஒன்று இருக்கிறது. இந்த சாதி பெரும்பான்மையாத சாதி. இந்த சாதி இந்த மக்களுக்கு மிகவும் தேவை என்று எண்ணி நாங்கள் பறையர் சங்கம் கட்டமைத்து இந்த 4 ஆண்டுகளாக வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இந்த சங்கத்தை இந்த மக்களுக்கு மிகவும் நேர்த்தியாகவும் அவர்களுக்கான இடஒதுக்கீடு, அவர்களுக்கான நிலங்கள் உட்பட அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் இந்த 4 ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் சென்று நம்ம சங்க தோழர்கள் களப்பணியாற்றி வருகிறோம். இப்போ இந்த பஞ்சமி நிலங்கள் பற்றி அதிகமான தலைவர்கள் பேசுகிறாங்க, பட்டியலின தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க. உங்கள் பார்வை அதில் என்ன? இல்லை, என்னுடைய பார்வை இந்த பஞ்சமி நிலம்ங்கிறது எந்த ஆட்சி வந்தாலும் அந்த பஞ்சமி நிலம்ங்கிறது தூசி தட்டி எழுப்பப்படுகிறது. அதன் பிறகு அது கிடப்பில் போடப்படுகிறது. மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய தலைமையில் ஆட்சியில் ஒரு பஞ்சமி நில ஆணையமே அமைக்கப்பட்டது. அந்த ஆணையத்தினுடைய நிலை என்னவென்று இன்று வரை ஒரு தெரியாத சூழ்நிலையாக தான் இருக்குது. அப்போ பஞ்சமி நிலம் நம்ம 12 லட்சம் ஏக்கர் இருக்கிறது என்று நாம் கூறிக்கொண்டு வெறும் பேப்பர்களாகத்தான் வைத்திருக்கிறோமே தவிர, ஆனால் அந்த பஞ்சமி நிலம் எங்கு இருக்கிறது என்பது அரசாங்கத்திற்கு மட்டுமே தெரியும். ஆனால் அந்த அரசாங்கம் என்பது அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த பஞ்சமி நிலத்தை தொடர்ந்து அவர்கள் ஆக்கிரமித்து தான் வருகிறார்கள். அவர்கள் அந்த பஞ்சமி நிலத்தை இந்த மக்களுக்கு கொடுக்குவதற்கு குறைந்தபட்சம் கூட விடமாட்டார்கள். அது எங்கெங்கே இருக்குன்ற செய்தியை கூட சொல்ல மறுக்கிறாங்களா? செய்தியை கூட சொல்ல மறுக்கிறாங்க. அந்த எங்கெங்கே அந்த நிலங்கள் இருக்குது, அது யாரிடத்தில் இருக்கிறது என்பது கூட இன்று இந்த மக்களுக்கு அறியாத சூழ்நிலையாக தான் இருக்கிறது. அதே போல் ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக சுமார் 6.5 கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி கொடுத்து இந்த மக்களுக்கு நிலத்தை வாங்கி கையகப்படுத்தி அவர்களிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய நிலையில் இன்று வரை அந்த நிலங்கள் யாரிடம் இருக்கிறது கூட காணவில்லை. சமீபத்தில் கூட சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை தாலுகா அலுவலகத்தில் நாங்கள் வழக்கு தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் சந்தித்து போகும் பொழுது ஆவணங்கள் காணவில்லை. அந்த ஆவணங்கள் இப்போ கரண்டில் இருக்க ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக நிலம் கையகப்படுத்திய ஆவணம் கூட காணவில்லை என்று கூறும் இந்த அரசினுடைய அவலநிலை தான் அந்த ஆட்சியில் தொடர்கிறது. இப்போ ஆண்டுதோறும் இந்த 6 கோடிகள் கொடுக்கப்படுகிறதா? கண்டிப்பாக மத்திய அரசு ஒவ்வொரு மாவட்டமாக கணக்கெடுத்து அவர்களுக்கு அந்த நிதியை ஒதுக்கி இந்த இடத்தை கையகப்படுத்தி அவங்கள்ட்ட ஒப்படைக்க வேண்டும் என்றது சிறப்பு உட்கூறி திட்டத்தின் கீழ் அந்த நிதியை கொடுக்குறாங்க மத்திய அரசு. அந்த நிதியை வாங்கி குறைந்தபட்ச மாவட்டங்களில் கூட அந்த நிலத்தை அந்த மக்களுக்கு கொடுப்பதற்கு எந்த அரசாக வந்தாலும் அதை மறுக்கப்படுகிறது என்பதுதானே. அப்போ அந்த நிதி எங்கே போகிறது? அந்த நிதி எல்லாமே மடைமாற்றம் செய்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் நல வட்டாட்சியர் அலுவலகம் கூட எங்கு இருக்கிறது என்பது இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துவது கிடையாது. ஆதி திராவிடர் வட்டாட்சியர் என்பது ஆதி திராவிடர் மக்களுக்கு மட்டுமே பயன்படக்கூடிய நிலையில் இன்றும் பல மாவட்டங்களில் மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலர் நியமிக்கப்படாமலே இருக்கிறார்.
இதெல்லாம் இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் மட்டும்தான் நடைபெறுகிறது. அதற்கு முன்பு இருந்த ஆட்சியில் அதெல்லாம் அப்படி இல்லை, 2 ஆட்சிகளிலுமே மாறி மாறி இது நடந்து கொண்டு தான் வருகிறது. இது முழுக்க முழுக்க பறையரின மக்களுக்கு எதிரான ஒரு செயலாகத்தான் இந்த அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியாக இருந்தாலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த 2 ஆட்சி தான் மாறி மாறி வர்றாங்க. பறையரின மக்கள் வாக்களிக்காமல் இவங்க வரப்போகிறதில்ல. கண்டிப்பாக. ஆனால் மக்கள் வாக்களித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படின்ற போது இது ஒரு எதிர் புதிர்மா தெரியலையா? இல்லை, அவர் எப்படி என்பதை கூட சொல்ல வேண்டுமென்றால், குறைந்தது புரட்சித் தலைவி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அரசாணை எண் 92 என்பதை நியமனம் செய்து அந்த அரசாணை எண் 92 படி அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் இலவச கல்வி தமிழகம் முழுவதும் வழங்கினார்கள். 2012 அந்த அரசாணை எண் துவங்கப்பட்டு அதிமுக ஆட்சியில் அது வழங்கப்பட்டது. இன்றைக்கு அனைத்து பறையரின மாணவர்களும் அரசை கையேந்தக்கூடிய சூழ்நிலையாகவும் கல்வி கடன் கட்ட முடியாமலும் பாதியிலே அந்த கல்வியை அவங்க விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகுது. அதை இந்த அரசாங்கத்தில் நாங்கள் பல முறை பல கோரிக்கை வைத்தும் செவிடன் காதியில் சங்கிய போல தான் இருக்கிறது தவிர பல மாணவ மாணவிகளுடைய கல்வி இதனால் பாதிக்கப்படுகிறது. இப்படி இருக்கிற சூழலில் இந்த கட்சியின் ஆட்சி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஒவ்வொரு முறையும் எல்லாருடைய மனநிலை அதுவாக இப்போ திமுக ஆட்சியில் இந்த ஆட்சி நமக்கு எதிராக இருக்குது, இந்த ஆட்சி வேண்டாம்னு நம்ம அதிமுகவுக்கு ஓட்டு போடுவோம். அப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த ஆட்சியும் இதுக்கு எதிராக தான் இருக்குது. அப்போ அந்த ஆட்சியை மாதிரி திரும்பி திமுக வந்தால் நமக்கு எதாவது செய்யுமா, இந்த ஆட்சி வந்தால் எதாவது நமக்கு செய்யுமாங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பாக தான் இருக்கே தவிர எல்லாமே காணல் நீரை போல் ஒன்றுமே இந்த மக்களுக்கு நடக்காமல் இவர்கள் நீங்கள் இன்னமும் குடிநீருக்கும் இன்றைக்கி சாலை வசதிக்கும் போராடுறதுக்கும் அவங்க ரோட்டில் இறங்கி கையேந்திர நிலைமையாக தான் இருக்கிறாங்களே தவிர இவர்களுடைய அடிப்படை தேவைகளை கூட இன்னும் பூர்த்தி பண்ண முடியலை. இந்த 2 சென்ட் வீட்டுமனை பட்டா வாங்குவதற்கு கூட ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் ஒவ்வொரு வாரமும் ஒரு 200 மனுக்கள் வழங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கே தவிர இன்னமும் அவங்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகவே இல்லை. இப்போ இதனால் இந்த 2 கட்சி ஆட்சியும் வேண்டாம், வேறு ஒரு பாதை வேண்டும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அதற்கான முன்னெடுப்புகள் எல்லாருமே அதற்கான தயாராகிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராவில் அண்ணன் ஜெகன் வந்திருந்தார். ஜெகன்மோகன் ரெட்டி வரும்பொழுது அங்கே ஒரு துணை முதல்வராக அங்கே பட்டியலினத்தை சேர்ந்தவரை அவர் நியமனம் பண்ணார். அப்போ அதன் மூலியமாக ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, நம்ம இடத்தை சேர்ந்தவர் ஒரு துணை முதல்வராக இருக்கார், அவரை போய் அணுகி நம்ம சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை கொண்டு போக முடியுமா, ஏன்னா அவர் ஏற்கனவே இந்த வழிகள் அனுபவிச்சு தான் வந்திருப்பார். அப்போ அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைச்சிச்சு. அங்கே ஒரு 146 அடியில் ஒரு அம்பேத்கருக்கு ஒரு சிலை அமைச்சார். இது மாதிரி ஒரு மாற்றங்கள் தமிழ்நாட்டிலையும் வந்துடாதா அப்படிங்கிற ஒரு இயக்கம் எல்லார் மத்தியிலையுமே இருக்கத்தான் செய்யும். இப்போ அப்படி ஒரு மாற்றம் வருவதற்கான ஒரு கட்சியாக இப்போ இருக்கிற கட்சியில் எந்த கட்சியை பார்க்குறீங்க? இல்லை, இப்போதைக்கு விஜய் அவர்கள் தாவேகா புதுசாக உருவெடுத்து வர்றாரு. அவர் அம்பேத்கரை அரசியல் கொள்கை தலைவராகவும் எடுத்திருக்காரு. அதனால் அவர் வரும் காலங்களில் பட்டியலின மக்களுக்கு ஏதாவது செய்வாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார்ட்டையுமே இருக்குது. அதனால் கண்டிப்பாக அவர் வந்தார்னா ஓரளவு செய்வார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் நம்ம இருக்கலாம். மற்ற தலைவர்கள்லாம் தாம் டூம்னு பேசுகிறாங்களே தவிர அவர்களால் இந்த சமூகத்திற்கு எந்த பயனுமே கிடையாது. அவர்கள் குடும்பம், அவர்கள் வயிறை வளர்ப்பதற்கு மட்டுமே தான் இந்த சமூகத்தை பயன்படுத்துகிறாங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டு. இப்போ தமிழக வெற்றி கழகத்திற்கு அனைத்து பறையர் மக்களும் ஆதரவு தருவார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை, அனைத்து பறையரின மக்களும் கண்டிப்பாக அவருக்கு ஒரு எழுச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் வந்தால் அந்த சமூகத்திற்கு ஏதாவது நடக்குமா, ஏன்னா இந்த சமூகம் வேறு யாரும் நம்பி பண்ண முடியாது. ஏன்னா ஒரு தலைவர்களும் ஒரு கட்சிகளுடைய அவருடைய வாசலில் அவங்க காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையும் அவங்களை கட்டி போட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக தான் இருக்கே தவிர, ஏன்னா வளர்ந்த தலைவர்களை நான் சொல்கிறேன், இப்போ எங்களை போன்ற தலைவர்களை நாங்கள்லாம் வளர்ந்து கொண்டு வருகிற சூழ்நிலை வளர்ந்து அவர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக வளர்ந்த தலைவர்கள் அங்கு சென்று இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவார்கள் என்று பார்த்தால், குறைந்தது இந்த வேங்கவயல் பிரச்சனையை கூட சட்டமன்றத்தில் அண்ணன் கோகாமணியும் டாக்டர் விஜயபாஸ்கர் தான் இதை பற்றி பேசினாங்க. அங்கே இருக்கக்கூடிய 27 பறையரின சட்டமன்ற உறுப்பினர்களோ 42 பட்டியலின தலைவர்களோ யாருமே இது சம்பந்தமாக அங்கே பேசவே இல்லை. இந்த வேங்கவயல் பிரச்சனையை பேசுகிறதுக்கு கூட இந்த சமூகத்தினுடைய இடஒதுக்கீட்டில் போன சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கூட பேசலை. இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து இங்கு
வலியுறுத்தும் பொழுது அவர் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக ஒரு வார்த்தை பேசியிருந்தால் கூட இது இந்திய லெவலில் உள்ள பிரச்சனையாக மாறி இருக்கும். அப்போ அவருடைய எண்ணம்னா இந்த மக்களை வந்து ஒரு அடிமையாகவே வச்சுருக்கணும், இந்த மக்களை வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கு கீழேயே நம்ம வச்சிருக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கே தவிர உண்மையிலே இந்த பிரச்சனையை அவர் அணுகணும்னு நினச்சிருந்தா 2 எம்பிக்களை வைத்து உதாரணத்திற்கு இஸ்லாமியர்களுக்கு குரல் கொடுத்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த வேங்கவயல் பிரச்சனைக்கும் கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்துருக்கணும். நாடாளுமன்றத்திற்கு நம்ம உறுப்பினராக எதுக்காக இங்கே இருந்து அவங்க அனுப்புகிறோம் அப்படின்னா நம்மளுடைய குரல் அங்கே ஒலிக்கும் தான் அனுப்புகிறோம். ஆனால் அதை வந்து இந்த மக்கள் வந்து முழுமையாக ஏமாந்து இன்னைக்கு வேறு வழி இல்லாமல் நிற்கிறாங்களே தவிர இதே தவிர அடுத்தடுத்து செய்ய மாட்டாங்கிறத என்னுடைய எதிர்பார்ப்பார். இப்போ எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த மாதிரியான போக்கை தானாகவே செய்கிறாரா அல்லது ஏதாவது நிர்பந்தம் காரணமாக அப்படி செய்கிறாரா? இருக்கலாம், அவங்க வந்து நிர்பந்தம் காரணமாக இருக்கலாம். என்ன காரணம்னா அவங்க வந்து பறையர் மக்களை சொல்லித்தான் அவங்க அமைப்பாக உருவாக்குனது, பறையர் மக்களை வைத்து தான் அரசியல் கட்சியை உருவாக்குனாங்க, பறையர் மக்களை வைத்து தான் அவர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக சென்றாங்க. சென்ற பிறகு நாங்கள் இன்னைக்கு பொது நீரோட்டத்தில் நாங்கள் போயிட்டோம் அப்படின்னா பொது நீரோட்டத்தை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய கட்சிகள் இருக்கிறது. அதிமுக இருக்குது, திமுக இருக்குது, பாஜக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது. ஆனால் இவர் வந்து இப்போ எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வன்னியர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி இன்று வரை வன்னியர்களுக்காக குரல் கொடுக்கிறார்களோ அதுபோக இவர் வந்து பறையரின மக்களை வைத்து பறையர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து கொண்டு அவர் வந்து பறையர்களுக்கு பேசலை என்பது தான் எங்களுடைய ஆதங்கமாகவும் இருக்குது, எங்களுடைய வேதனையாக இருக்குது, ஒட்டுமொத்த மக்களுடைய குரலாகவும் இருக்குது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மதுரையைச் சேர்ந்த அண்ணன் எல்லாரும் கூட விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்ற உறுப்பினர் 4 பேர் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு பகிரங்கமாக மேடையில் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் போய் அண்ணன் முதல்வரை சந்தித்து இது வந்து பொருளாதார மேம்பாடை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அன்னை சிந்தனை செல்வன் சட்டமன்ற உறுப்பினர் போய் வேங்கவயல் கிராமத்தில் போய் உங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க. அப்போ மக்களுக்கு என்ன தேவை, அவங்களை எப்படி மடைமாற்றுறதுன்னு தான் அவங்க இருக்காங்களே தவிர இந்த மக்களுக்கான தேவை என்ன என்பதை இன்றைக்கு வரைக்கும் உணராமல் தான் இருக்கிறாங்க. உணர்ந்திருந்தால் இந்த ஆட்சியில் இந்த மக்கள் முழுமையடைஞ்சிருப்பாங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ நீங்கள் பறையறின மக்களுக்காகவே தொடங்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிலிருந்து விலகி நிற்கிறது, மற்ற ஆட்களுக்கும் பதவியெல்லாம் கொடுக்குறாங்கன்றீங்க. ஆனால் வன்னியர் அப்படி இல்லை, வன்னியர் சங்கம் அப்படி இல்லை, மருத்துவர் அப்படி இல்லைன்றீங்க. ஆனால் தலித் எழில்மலை போன்றவர்களுக்கெல்லாம் அவங்க வந்து பதவி கொடுத்துருக்காங்க, அவங்களும் எல்லா மக்களையும் சேர்த்து அரவணைத்து கொண்டு போகிற செயலை தானே செஞ்சுருக்காங்க. இல்லை, அவங்க வந்து இன்றைக்கி அந்த கட்சியில் வந்து ஒரு பொதுச் செயலாளராக ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்க தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் வச்சுருக்காங்க. ஆனால் வன்னியர் சங்கத்தை எடுத்துக்கிட்டா முழுக்க வன்னியர்களுடைய அந்த 10.5% இடஒதுக்கீடுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. வன்னியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல இங்கே குரல் கொடுக்குறாங்க, வன்னியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் இடத்துல அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியாக நிற்காமல் வன்னியர் சங்கமாக போய் நிற்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியாக இங்கே அனைவருக்கும் நீங்கள் குறிப்பிட்ட அண்ணன் தலித் எழில்மலைக்கு மத்திய அமைச்சராக்குறாங்க. இதுபோல் நிறையா இன்று கூட அந்த கட்சியில் துணைத் தலைவர் இருக்கக்கூடிய ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்த கூட இருக்கிறாங்க, பறையர் சமூகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, சேர்மனாக இருக்காங்க, அதெல்லாம் மாற்று கிடையாது. ஆனால் அவர்கள் வன்னியர்களுக்கான அந்த இடஒதுக்கீடோ வன்னியர்களுக்கான பிரச்சனையோ வன்னியர்களுக்கான கட்சி என்பதோ அவ வந்து மறுக்கவே கிடையாது. இப்போ கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கூட சாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக தேவை அப்படின்னு ஒரு கருத்தரங்கு நடத்துனாங்க. அந்த மாதிரி என்னைக்காவது சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைன்னு ஒரு கருத்தை நடத்திருக்காங்களா? இன்னைக்கு திமுகவை சேர்ந்த அத்தனை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை வலியுறுத்திக்கிட்டு தானே இருக்காங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு. இல்லை, அது சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, சொல்கிறாங்களே தவிர அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கலாம்ல. மத்திய அரசில் எங்கேயாவது ஒரு நாடாளுமன்றத்தில் பேசின உரை ஏதாவது இருக்குதா, அல்லது சட்டமன்றத்தில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுக்கணும் அப்படிங்கிற உரை எங்கேயாவது இவங்க பேசினதனுடைய உரை எங்கேயாவது இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அன்னைக்கு அருந்ததியர் உள்ஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு கலைஞருக்கு வந்து ஆதரவாக இருந்ததும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். அந்த உள்ஒதுக்கீடு வந்து வன்னியர்களுக்கு கொடுத்த 10.5% உள்ஒதுக்கீடு என்பது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் உள்ஒதுக்கீடு கொடுத்தது தவறு என்று உயர்நீதிமன்றம் சொல்லும் பொழுது அருந்ததியர்களுக்கு கொடுத்த 3% உள்ஒதுக்கீடு தவறு தானே. அப்போ அதை எப்படி இந்த அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு அவர்கள் நடத்தக்கூடிய அந்த மாநாட்டிலையும் போய் கலந்துக்கிட்டு நாங்கள் வந்து 3% உள்ஒதுக்கீடு நாங்கள் வழங்க வேண்டாம்னு சொல்லலை, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து கொடுங்க. இப்போ பாக்கி இருக்கக்கூடிய 15% நாங்கள் முழுசாக பறையர்களை அங்கே அனுபவிக்கிறோம். இந்த பட்டியலே வேணாம்னு சொல்லக்கூடிய தேவேந்திர உல வேலத்தை சேர்ந்தவர்கள் தான் இதில் குறைஞ்சபட்சம் 8%லேருந்து 10% அனுபவிக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் இந்த 3% கடுமையாக போராடுறாங்க. கிருஷ்ணசாமி போன்றவர்கள் நீங்கள் டெல்லி வரைக்குமே போராடுறாரு அப்படின்னா இந்த இடஒதுக்கீடுக்காக தான் போராடுறாரு. முதல் எங்களுக்கு பட்டியலுமே வேண்டாம், இதில் இருந்தால் எங்களுக்கு கேவலமாக இருக்குன்னு சொன்னவங்க இந்த அரசினுடைய சலுகைகளை பெறுவதில் முதன்மையாக இருக்கக்கூடியவங்க தேவேந்திர உலத்தை வேளாத்தை சேர்ந்தவர் தான். இரண்டாவதாக தான் இன்றைக்கு பறையரினத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு பறையரினத்தை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா சுமார் 10 ஆண்டுகளுக்காக அந்த பணியிடங்களை நிரப்பப்படாமல் இருக்காங்க.
இப்போ ஒரு ஏறத்தாழ ஒரு 30 விழுக்காடு இருக்கிற நீங்கள் இந்த ஆட்சியை மாற்றுகிற ஆற்றல் படைத்த நீங்கள் ஏன் அதற்கு உங்களுக்கு சாதகமான ஆட்சியை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறீங்க? இல்லை, அதுதான் சார் நம்ம சொன்னது. எப்படின்னா திமுக அதிமுக இந்த 2 பேரில் தவிர 3வது அணியாக அண்ணன் திருமாவளவனே அமைச்சு பார்த்தாரு. நாங்கள் மக்கள் நல கூட்டணி அமைக்கிறோம், எல்லாருமா ஓட்டு போடுங்க, விஜயகாந்த் தலைமையில் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து நம்ம வந்து ஒரு நல்ல ஆட்சியை கொண்டாடலாம், நம்ம மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டாடலாம் சொன்னார். தோத்து தானே போயிடுச்சு. அதனால் இனி வரும் மக்கள் ஆதரவு இல்லை. இப்போ மக்கள் ஆதரவு இல்லை. இனி வரும் காலங்களில் தாவேக தலைவர் விஜய் போன்றவர்கள் வந்தாங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் பின்னணியில் இயங்குகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவர் வந்து மத்திய அரசை எதிர்த்து தானே அறிக்கை விடுறார். மத்திய அரசினுடைய எதிர்பார்த்தா நான் இருப்பேன், அவங்க மக்களுக்கு செஞ்சால் நான் ஆதரிக்கிறேன், இல்லைன்னா நான் எதிர்க்கிறேன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா எல்லாருமே, இப்போ குறிப்பாக சீமானண்ணா கூட பாரதிய ஜனதாவுக்கு பின்னாடி தான் இயங்குறாரு. பாரதிய ஜனதாங்கிறது இவங்க ஒரு தீண்டத்தகாத கட்சி மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி நினைக்கிறாங்க. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களுக்கு ஏற்றது மாதிரி வளர்ந்துக்கிட்டு தான் வர்றாங்க. இவங்க பேச பேச அவங்க வளர்ந்துக்கிட்டு தான் வராங்களே தவிர இது இப்போ தாவேகா வந்து சீமானுக்கு வந்து சீமான் இவங்கெல்லாம் பிஜேபிக்கு பின்னாடி இயங்குறாரு அப்படின்னா பிஜேபி யாருக்கு பின்னால் இயங்குது? ஆர்எஸ்எஸ்க்கு பின்னால் இயங்குது. இப்போ ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு பெரிய ஒரு கொள்கை சார்ந்த ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துக்கு பின்னால் பிஜேபி இயங்க வேண்டிய அவசியம் தாவேகாக்கோ சீமானுக்கோ கிடையாது. அப்போ சீமான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கருத்து சொன்னாலும் அவருக்கு பின்னால் பிஜேபி இயங்குறத நம்ம ஏற்றுக்க முடியும். அதாவது பணம் பெற வேண்டும், அப்புறம் அதிகாரத்தின் அந்த வாய்ப்புகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், தம் மீது எதுவும் எதிர்ப்பான நிகழ்வுகள் நடந்து கைது நடவடிக்கை அந்த மாதிரிலாம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பாரதிய ஜனதாவை ஆதரித்து அல்லது மறைமுகமாக ஆதரித்து கொண்டிருக்கிறார்களோ அப்படின்னு கேட்குறாங்க. யார்? சீமான் போன்றவர்கள். சீமான் போன்றவர்கள் வந்து அவர் ஒரு நாளைக்கு என்ன பேசுகிறாருன்னே மக்களுக்கே எங்களுக்கே புரியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஐயா ரெட்டமலை சீனிவாசனை பற்றி பேசுவார், மறுநாள் ஐயா முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசுவார், திரும்பி 3வது நாள் புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி பேசுவார். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி பெரியார் வந்து எல்லாருக்கும் தெரியும். பெரியார் தமிழ்நாட்டில் அவருடைய உழைப்பு எந்த அளவுக்கு இந்த சமூக மக்கள் மேம்பாடு செய்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருந்தது அப்படின்னு. இன்றைக்கி பெரியாரை பேசக்கூடியவர் நாளைக்கு அம்பேத்கரையும் பேசுவாருங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா அன்றைக்கி பெரியாரை பேசக்கூடியவர் நாளைக்கு அம்பேத்கரையும் பேசுவார். அம்பேத்கர் பெரிய தலைவர் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் வேறு தலைவர்கள், அவர் வடநாட்டு தலைவர்னு கூட இவர் சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்கிறது என்னுடைய போன்ற ஒரு குற்றச்சாட்டாக கூட நான் சொல்கிறேன். அதனால் அவருடைய அரசியல் பாதை என்ன, அவருடைய கொள்கை சார்ந்த பாதை என்ன என்பது போகிறது இந்த மக்களுக்கு நல்லது, அவருக்கு நல்லது. இப்போ அவர் வந்து துக்ளக் குருமூர்த்தி போன்றவர்களை அடிக்கடி சந்திக்கிறார், அதனால் அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கொள்கையின்படி தான் நடக்க போகிறார் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இல்லை, அது வந்து அவர் தான் சொல்கிறாரு, துக்ளக் குருமூர்த்தி நான் சந்திக்கவும் இல்லை, எனக்கு பின்னணியில் இயங்க வேண்டிய அவசியமும் இல்லை, எனக்கு பெரியார் எதுக்கணும், பெரியார் எச் ராஜா போன்றவர்கள்லாம் பேரறிஞர்னு சொல்கிறாரு. ஆமாம், அவர்கள் வந்து அவர்களுக்கு ஆதரவான கருத்துக்கள் பேசும்போது எல்லாரும் அதை ஏற்றுக்கிட்டு தானே. இப்போ திராவிட மாடல் இங்கே இருக்கக்கூடியனா அந்த கட்சியினுடைய இப்போ கம்யூனிஸ்ட் இருக்குது, கம்யூனிஸ்ட் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசுனா அவங்கள ஏற்றுக்குவாங்க. இல்லாட்டி கம்யூனிஸ்டே நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து பிஜேபிக்கு பின்னாடி இயங்குறாங்க, அவங்க சங்கி. இது வந்து இங்கே வந்து ஒரு பிராண்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த பிராண்டை இங்கே உருவாக்கி வச்சுட்டாங்க. அது சீமானாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் நாளைக்கு கம்யூனிஸ்டாக இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டத்தை அவங்க சொல்கிறாங்களே தவிர அது வந்து நிரூபணமானது மாதிரி தெரியும். வந்து பிஜேபி வளர்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க. பிஜேபி வளர்வதால் தமிழ்நாட்டிற்கு நன்மை உண்டுன்னு நினைக்கிறீங்களா? 1% நன்மை கிடையாது. பிஜேபி வளர்வது வந்து ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு கொடுங்கோல் ஆட்சியை இங்கே நிறுவுறதுக்கானத்தான் அந்த வேலைகள் நடக்கும். உங்களுக்கு தெரியும், பிஜேபியில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் எந்த அளவுக்கு சித்திரவதைப்படுறாங்க. ஒரு வாக்குச்சாவடியில் போய் கூட ஒரு நாடு வாக்கு செலுத்த முடியலை. அவங்களுடைய வாக்கை அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் கும்பல் வாக்குச்சாவடியில் ஓட்டை போட்டு வந்துடுறாங்க. அதனால் இங்கே பிஜேபி வளர்றது வந்து முற்றிலும் பிஜேபி இங்கே அழிக்கப்பட வேண்டியது. அது வளருவது வந்து இந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து, பேராபத்து. இப்போ பிஜேபிக்கு ஆதரவு இல்லை பிஜேபியின் கொள்கைகளை ஒட்டி சிலர் செல்கிறார்கள் என்று சந்தேகம் வரும்போது அவர்களெல்லாம் தள்ளிட்டு பிஜேபிக்கு நேரெதிரான கட்சியில் ஆதரிக்க வேண்டிய கடமை உங்களை போன்றவர்களுக்கு இருக்குது தானே? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் அவர்களும் யாரை எப்படி சொல்கிறது அப்படின்னா அவங்களும் பிஜேபியை நேரடியாக எதிர்க்கிறான்னு சொல்லவே முடியாது.
யாரை நீங்கள் சொல்ல முடியும்னு எதிர்க்குவீங்க? திமுக பிஜேபி எதிர்க்குது, ஆனால் கலைஞருடைய சிலை திறப்பு விழாவுக்கு ராஜ்நாத் சிங்கை தான் கூட்டு வராங்க. இப்போ திருமாவளவன் இங்கே பிஜேபி எதிர்க்கிறாரு, டெல்லியில் போய் எல்லா அமைச்சர்களையும் சந்தித்து அவர் கடிதம் கொடுத்து அங்கேருந்து ஒரு போஸ்ட் தான் போடுறாங்க. யாரை வந்து நம்ம வந்து பிஜேபி எதிர்க்கக்கூடிய இங்கே அரசியல் கட்சி யார் இருக்கான்னு சொல்ல பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் மத்தியில் வந்து வலுவான ஆட்சியில் இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி அவங்கள அனுசரித்து போனால் தான் கட்சி நடத்த முடியும். இங்கே நான் பேசுகிறது மாதிரி பேசுகிறேன், நீங்கள் ஒன்றும் கண்டுக்காமல் உங்கள் கட்சியை நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருங்க, நாங்கள் டெல்லியில் வந்து உங்களை சந்திச்சுக்கிறோம்னு எல்லாரையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெல்லி தலைவர்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் பாட்டு கத்திட்டு இருக்க நம்ம பாட்டு கட்சியை வளர்க்குறோம், அவர் கட்சி வளர்க்குற வேலை. பிஜேபியை வந்து எதிர்க்கக்கூடிய நிலைமையில் இங்கே எந்த கட்சியுமே கிடையாது. அது அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பிஜேபியோட அந்த ஆர்எஸ்எஸோட இணக்கமாக தான் அவங்க போராட தவிர இங்கே எதிர்க்கிறான்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்போ சில அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி வந்து சிறுபான்மையின மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கருத்தை நீங்கள் எப்படி? கண்டிப்பாக அதில் வந்து 100% நான் வந்து அதை உண்மையை ஒத்துக்கிறேன். எப்படின்னா, இப்போ பட்டியலினத்தை சேர்ந்தவர் அண்ணன் தடா பெரியசாமி அவர்கள் அந்த பிஜேபியில் மாநில தலைவராக இருந்தாங்க. அவரை அந்த கட்சியில் பல ஆண்டு காலமாக உழைத்து அவருடைய உழைப்பை வந்து முழுக்க அந்த கட்சிக்கு செலுத்தி பட்டியலின மக்கள் அந்த கட்சியில் நிறையா சேர்றதுக்கு நிறையா உதவி பண்ணாங்க அண்ணன் தடா பெரியசாமி அவர்கள். கடைசி நேரத்தில் உங்களுக்கு சீட்டு இருக்குது, நீங்கள் போய் எல்லாமே நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அவருக்கு அந்த சீட்டை கொடுக்காம அவரை அங்கேருந்து வெளியேற்றிட்டாங்க. அவராக வெளியேற்றிட்டாலும் அவராக வெளியேறிட்டார். அப்போது பல ஆண்டு காலம் உழைத்த அண்ணன் தடா பெரியசாமி போன்றவர்களுக்கே அங்கே வந்து பிஜேபியில் ஒரு மரியாதை இல்லைங்கும் போது வேறு யார் அங்கே பிஜேபியில் ஒரு கிளை செயலாளராக கூட ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்க, ஒரு பறையரினத்தை சேர்ந்தவங்க இருக்க முடியாது. ஒரு அமைச்சரே வச்சிருக்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? அவர் அமைச்சர் வந்து அந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டில் தான் அவர் வச்சிருக்காரே தவிர இங்கே பறையரினத்தை சேர்ந்தவர்களுக்கு அவர் எந்த ஒரு பொறுப்பு கொடுத்ததா எனக்கு தெரியாது. ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவையாக ஆர்எஸ்எஸில் செயல்படக்கூடியவர்களை பிஜேபி வந்து கண்டிப்பாக அங்கீகரிக்குது. அந்த பிஜேபியினுடைய கைப்பாவையாக வச்சுருக்காங்களே தவிர இந்த கட்சியை வளர்க்கவோ இந்த மக்களை வந்து இங்கே சந்தித்து இந்த மக்களுக்கான குறைகளை கொண்டு போகிறதுக்கோ இதுவரைக்கும் செய்யலை. என் வேங்கவேல் பிரச்சனையில் இன்றைக்கி வரைக்கும் பிஜேபி சார்பாக யாருமே அந்த ஊருக்கு போகலையே. நீங்கள் சொன்ன அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவங்க எத்தனையோ தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க அந்த வேங்கவேல் கிராமத்துக்கு இதுவரைக்கும் செல்லவே இல்லை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கூட அந்த மக்களை பாதிக்கப்பட்டால் அதுக்காகத்தான் அந்த துறை வச்சுருக்காங்க, அதுக்காகத்தான் அந்த அமைச்சர் இருக்காங்க. அந்த மக்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லலை, என்னதான் நடக்குதுன்னு பார்க்குறது கூட அந்த அமைச்சர்கள் செல்லவில்லை, அவர்கள் கால்களும் செல்லவில்லை. தமிழ்நாட்டில் நடந்த இடைத்தேர்தல், ஈரோடு தேர்தல், அதை பற்றி உங்கள் கருத்து? ஈரோடு இடைத்தேர்தல் என்னை பொறுத்தளவுள்ள இடைத்தேர்தலே வேண்டாம்ங்கிறத என்னுடைய கருத்து. எந்த கட்சி அந்த சட்டமன்ற உறுப்பினர் இறக்குறாரோ அவருக்கே அந்த நியமன சட்டமன்ற உறுப்பினராக கொடுத்துட்றத மக்களுக்கு வந்து நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த இடைத்தேர்தல் நான் பார்க்குறேன், போன இடைத்தேர்தல் நம்ம பறையர் சங்கம் சார்பாக ஒரு வேட்பாளர் நாங்கள் நிப்பாட்டியிருந்தோம், பிரபாகரன் சொல்லி. அதில் நான் களத்தில் இருந்தேன். அதில் நீங்கள் சொன்னது மாதிரி எல்லாருமே இந்த ஆடு மாடுகளை போல் ஆட்டு மந்தை அடைச்சி வச்சு காலையிலே போயிடணும், எந்த வேலை வெட்டிக்கும் போகிறதுல வீடை பூட்டிட்டு எல்லோரும் போயிடுவாங்க. காலை டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, நைட் சாப்பாடு, நைட்டு முடிச்சு வரும்போது அவங்களுக்கு 1000 ரூபா பணம். இதை நான் என் கண்ணாலே பார்த்தேன் போன இடைத்தேர்தலில். இந்த இடைத்தேர்தலில் ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் எடுத்திருக்கா. எப்படின்னா அமெரிக்கா மாதிரி இவங்க யாருமே தேர்தலுக்கு போகலை, முதலமைச்சர் கூட இங்கே களத்துக்கு போகலை, ஓட்டு கேட்கவும் இல்லை, காசை கொடுத்தா ஓட்டை போட்டுருவாங்க. அங்கே போய் நான் பிரச்சாரம் பண்ணுறதுனாலையோ மற்ற தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணுறதுனாலையோ எதுவும் மாறாது, காசு தான் நிர்ணயம் பண்ணுது. அதனால் எல்லாருக்கும் ஓட்டுக்கு இவ்வளவுன்னு காசை கொடுத்துட்டா அவங்க ஓட்டை போட்டுருவாங்க. அப்படிங்கிறதுனால எல்லாரும் காசை கொடுத்தாங்க, மக்கள் ஓட்டை போட்டாங்க, அவங்க வெற்றி வாகை சூடினாங்க. இதுதான் இது இந்த பணத்துக்காக நிர்ணயிக்கப்படுறது அந்த இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலே இல்லாமல் அந்தந்த கட்சிக்கு அந்த நியமன உறுப்பினராக அவங்க நியமனம் பண்ணிட்டால் நல்லா இருக்கும்போது என்னுடைய கருத்து. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அங்கே நிற்கலை, ஆனால் அவங்க வந்து திமுகட்ட காசு வாங்கவும் மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய வாக்குகள்லாம் எங்கே போனது? யாருக்கு விழுந்தது அந்த வாக்கு? அந்த அந்த வாக்காளர்களுடைய மனநிலை தான் நான் உங்களுக்கு சொன்னது. அந்த பணம் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த ஓட்டு விழுந்திருக்கும். உண்மையான அதிமுக காரங்க கண்டிப்பாக அவங்க பணமும் வாங்கியிருக்க மாட்டாங்க, திமுகவுக்கும் போட்டிருக்க மாட்டாங்க. ஒன்றும் ஓட்டு போடாமல் இருந்திருப்பாங்க, இல்லாட்டி நம்ம ஓட்டரை இங்கே போடணும், நம்மளும் அரசியல் களத்தில் நிற்கணுங்கிறதுக்காக குறைந்தபட்சம் அண்ணன் சீமானனுக்கு போட்டிருப்போம். ஏன்னா 2 வேட்பாளர் தான் இங்கே களத்தில் நிற்கிறாங்க. அப்படி இருந்தால் சீமானுக்கு இன்னும் வாக்குகள் அதிகப்பட்டிருக்கணும்ல, அதிமுக போட்டிருந்தா இன்னும் அதிகமாக இருக்குங்களா? ஆனால் கடந்த தேர்தலில் இருந்த மாதிரியே தானே இருக்குது.
இல்லை கடந்த தேர்தலோட 12,000 ஓட்டு கூட வாங்கியிருக்காருல்ல. அந்த 12,000 பிஜேபியோட வாக்குன்னு சொல்கிறாங்களே. பிஜேபிக்காரங்க எல்லாருமே சீமானை பற்றியும் தெரியும்ல. சீமான் இன்னைக்கு பேசுவார், நாளைக்கே பெரியார் எங்கோட்ட ஐயா எதிராக பேசுவார், நாளைக்கே சீமானை எங்கோட்ட ஐயா அவர் நான் அப்படி தான் பேசுவேன், நான் அடிச்சுக்குவேன், நான் சீமான் வந்து எத்தனை இருந்தாலும் பெரியார் இல்லைன்னா இந்த தமிழ்நாடு இல்லைன்ட்டு போயிடுவாருங்கிறது பிஜேபிக்காரர்களுக்கே தெரியும். பிஜேபிக்கே நாளைக்கு எதிர்த்து பேசுவாருங்கிறது பிஜேபிக்காரர்களுக்கும் தெரியும். பிஜேபி மொத்தமாக வாக்களிக்கல. வாக்களிச்சிருந்தா நம்ம வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கணும் இல்லையா? அதனால பிஜேபிக்காரங்க வந்து அவங்க ஒரு கொள்கையில் தெளிவாக இருப்பாங்க, அந்த கொள்கையில் அவங்க சரியாக இருந்துட்டாங்கிறது என்னுடைய கருத்து. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடம் கூட கிடைக்காத நிலையில் மிகவும் ஒரு மோசமான முடிவை சந்தித்திருக்கிறது காங்கிரஸ். இதை பற்றி உங்கள் கருத்து? இல்லை, அது வந்து இப்போ இந்தியா லெவலில் இந்தியா கூட்டணின்னு ஒன்று இவங்க உருவாக்குறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி, தேசிய முற்போக்கு கூட்டணிங்கிறது இந்தியா கூட்டணின்னு மாற்றி எல்லா மாநிலங்கள்லையும் தேர்தலை சந்திக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அந்த இந்தியா கூட்டணி சரி, தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அந்த கூட்டணி பொருந்துமே தவிர பாக்கி எந்த மாநிலத்திலையும் அந்த கூட்டணி பொருந்தாதுங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. உதாரணத்துக்கு பக்கத்து மாநிலத்தில் கேரளாவில் காங்கிரஸ் நிற்கிது, பிரியங்கா காந்தி நிற்கிறாங்க, அங்கே கம்யூனிஸ்ட் போட்டிடுது. ராகுல் காந்தி நிற்கிறாரு, அங்கே எதிர்த்து கம்யூனிஸ்ட் போட்டிடுது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் இதே நிலைமை தான். அப்போ நீங்கள் அது பீகாராக இருக்கட்டும், ஊபியாக இருக்கட்டும், எல்லாமே இந்தியா கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டோட அந்த கூட்டணி முடிஞ்சு போயிருமே தவிர வேறு எங்கே லெவலில் இந்தியா கூட்டணிங்கிறது இல்லையே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி கிடையாது, நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணிங்கிறாங்க. இவங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்ற ஓட்டுகளை பார்த்தீங்கன்னா மிகவும் குறைந்த வித்தியாசத்தில் தோற்றுருக்காங்க. 1500 2000 ஓட்டு 2500 ஓட்டு வித்தியாசத்துலாம் தோற்றுருக்காங்க. இந்த ஓட்டுகள் காங்கிரஸ் நின்றிருந்தால் இன்னைக்கு வந்து இங்கே வந்து ஆம் ஆத்மி ஆட்சியை பிடிச்சிருக்கோம், துணை முதல்வராக கூட காங்கிரஸ் சேர்ந்து வந்திருக்கலாம். இவர்கள் இந்த அரசியல் தலைவர்களுக்குள்ள அந்த ஈகோவை மறந்து இவர்கள்லாம் வரும் காலங்களில் பாடம் கற்பிச்சு இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் பிஜேபி இங்கே வந்து வீழ்த்த முடியும். இப்போ இந்த டெல்லி அந்த தேர்தலில் ஆம் ஆத்மியோட தவறு காரணமா அல்லது காங்கிரஸோட தவறு காரணம் நினைக்கிறேன்? காங்கிரஸுடைய தவறு தான் காரணம். என்ன காரணம் அப்படின்னா, ஆம் ஆத்மி ஏற்கனவே அங்கே வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க, அவங்களோட இவங்க தான் அனுசரித்து போயிருக்கணும். காங்கிரஸ் தான் அனுசரித்து ஆம் ஆத்மிக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி பண்ணிட்டு இருந்தது தானே. அதோட காங்கிரஸ் தொடர்ச்சி எறியப்பட்ட சீலாட்சிக்கு அப்புறம் அந்த கட்சி தொடர்ச்சி எறியப்பட்டு விட்டது. இப்போ வந்து திரும்பியும் அவங்க வந்து மீண்டும் நாங்கள் வந்துடுவோம், குறைந்தது இப்போ தெலுங்கானாவில் வந்தது மாதிரி வந்துடுவோங்கிறது அவருடைய நட்பாசை தான். இப்போ 2 பேருமே கெட்டு போனது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தால் இன்னைக்கு வந்து இவங்க அருமையான ஒரு ஆட்சியை இவங்க அமைச்சிருக்கு. இப்போ அடுத்தடுத்து வர்ற தேர்தல்களில் இதை பாடமாக எடுத்துக்கொள்வார்களா ஆம் ஆத்மியும் காங்கிரஸும்? அதை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவு. ஏனென்று சொன்னால் 2 கட்சிகளுமே எங்களுக்கு பலம் இருக்கிறது. ஏன்னா இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இதே நிலைமை தான். உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை இதுதான். அங்கே காங்கிரஸ் கட்சி, மம்தா பானர்ஜி, மாயாவதி இவர்கள் போன்றவர்கள் அங்கே கூட்டணி சேர்ந்து நின்றுருந்தாங்கன்னா இன்னைக்கு பெரிய லெவலில் வந்திருக்கலாம். ஆனால் வந்து அங்கேயும் இந்த காங்கிரஸ் வந்து எங்களுக்கு வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு கடைசி வரைக்கும் அங்கே அவங்களால வெற்றி பெறவே முடியல. பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் அங்கேயும் வந்துக்கிட்டார். இப்போ அந்த டெல்லி தேர்தல் இங்கே தமிழ்நாட்டில் அந்த தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டின் தொகுதி பங்கீடுகளில் எதையாவது தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இங்கே தொகுதி பங்கீடு இங்கே வந்து ஏற்படுத்தாது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி தெளிவாக இருக்கிறாங்க. எம்பி சீட்டா 9 + 1 10, சட்டமன்ற தேர்தலா 20 25, விசிகாவா 4, கம்யூனிஸ்டா 4. இதில் கடைசி வரைக்கும் இப்போவும் அதுதான் இருக்கும். அந்த நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா எப்படி அதே 2 கொடுத்தாங்களோ அதே தான் சட்டமன்ற தேர்தலையும் தொடருமே தவிர இங்கே காங்கிரஸுக்குள்ள பலம் திமுகவுக்கே தெரியும். இருந்தாலும் காங்கிரஸுங்கிறது கூட ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி மாதிரி ஒரு கட்சியாக வச்சுக்குவாங்களே தவிர இவங்களை வந்து ஒரு பெருசாக ஒன்றும் எடுத்துக்க மாட்டாங்க. இஷ்டம்னா நில்லுங்க, இல்லாட்டி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே போன நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸை தனிச்சு விட்டு கடைசியில் காங்கிரஸும் வர முடியல, திமுகவும் வர முடியாமல் போணுச்சுல்ல. அது ஒன்று நம்பி நான் கெட்டேன், என்னை நம்பி நீங்கள் கெட்ட, 2 பேரும் கெட்டு போயிடுவாங்கிறது திமுகவுக்கும் தெரியும், காங்கிரஸுக்கும் தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 4ஆக உடைந்து பெரும்பான்மையானவர்கள் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் இருக்காங்க. இந்த நிலையில் செங்கோட்டையன் அவர்கள் தலைமை மீது ஒரு அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார். அதே மாதிரி கோகுலேந்திரா அவர்கள் அவங்களும் அப்படி பேசியிருக்காங்க. இந்த மாதிரியான காரணங்களால் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மீண்டும் சரிவு ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
இல்லை அது சரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. எப்படின்னா இப்போ செங்கோட்டையனை சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா அம்மா படமும் புரட்சித் தலைவர் படமும் இல்லை, இதுதான் இந்த குற்றச்சாட்டை அவங்க சரி பண்ணிடுவாங்க. இப்போ கோகுலேந்திரா அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான், அவங்களும் என்ன சொல்கிறாங்க, என்னை யாரும் மதிக்கிறது இல்லை, என் படத்தை போட்டால் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், அதனால் எங்களுடைய படத்தை அவங்க போட மாட்டேங்கிறாங்க. இது ரெண்டையுமே வந்து அண்ணன் எடப்பாடி வந்து சரி பண்ணிடுவார். அதனால் நீங்கள் அவற்று இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரோ மற்ற நிர்வாகிகளோ கொஞ்சம் கூட இந்த திமுகனால் அசைச்சு பார்க்க முடியாமல் ஒரு கட்டுக்கோப்பாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா கடந்த அதிமுக ஆட்சியில் ஓரளவு அவர்களெல்லாம் செல்வாக்கு பெறுவதற்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி துணை இருந்தாருங்கிறதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் அவங்களோட அந்த கட்டுக்கோப்பாக எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் வரும் காலங்களில் இவங்கெல்லாம் ஒற்றுமை ஆனாங்க அப்படின்னா தான் திமுகவுக்கு ஒரு சரியான பாடத்தை கொடுக்கலாம். இப்போ நீங்கள் தென்பகுதியிலேருந்து வரீங்க, தென்பகுதியில் டிடிவி தினகரன், சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது. அந்த அவங்க சார்ந்த வகுப்பினர்கிட்ட அவங்க இல்லாதனால அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு ஒரு பலவீனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா? இல்லை, அப்படி இங்கே சொல்லிட முடியாது. ஏன்னா பெரும்பாலும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால் தான் இருக்கிறாங்க. அங்கேயும் நீங்கள் அண்ணன் தினகரன் கட்சியாக இருக்கட்டும், அண்ணன் ஓபிஎஸ் கட்சியாக இருக்கட்டும், அண்ணன் எடப்பாடி கட்சி, எல்லாருமே அதில் இருக்கக்கூடிய எல்லா பொறுப்பாளர்களுமே முக்குளத்தூர் பொறுப்பாளர்களாக தான் இருக்கிறாங்க. அதில் வந்து வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த பொறுப்பாளருக்கு வர்றதில்லை. மாவட்ட பொறுப்புகளுக்கு அவங்க தான் வர்றாங்க. அவங்க எல்லாருமே உறவினர்களாகவும் இருக்கிறாங்க. ஒரே குடும்பத்துக்குள்ள இருக்க உறவினர்கள் தான் அந்த கட்சி இந்த கட்சி இந்த கட்சியும் இருக்காங்க. தவிர இன்றைக்கு அங்கே வலுவாக இருக்கக்கூடியவங்க ஒரு நகர்மன்ற தலைவராக இருக்கட்டும், அல்லது ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அண்ணன் எடப்பாடி அண்ணன் கட்சியில் இருக்கிறவங்க தான், இபிஎஸ் தலைமையில் இருக்க கட்சியில் தான் இருக்கிறவங்க இருக்காங்களே தவிர பாக்கி எல்லாரும் பாக்கி நிர்வாகிகளாக தான் இருக்கிறாங்க. அப்போ அது ஒரு பெரிய பாதிப்பை எடப்பாடி அவர்களுக்கு ஏற்படுத்தாது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, பாதிப்பு ஏற்படுத்தாது. அதே நேரத்தில் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அந்த அதிமுக கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ அடுத்த தேர்தல் அவங்க ஒன்று சேர்ந்தா இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னா அவங்க அமைக்கக்கூடிய கூட்டணியை வச்சு ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக. அதாவது அந்த பிரிந்து போன ஒன்று சேர்ந்தாலும் கூட கூட்டணி பலமும் கொஞ்சம் வேணும். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இந்தந்த கட்சிகளுக்கெல்லாம் இருக்கிறது அப்படின்னு யாரை சொல்லுவீங்க? இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஏற்கனவே தேமுதிக இருக்காங்க. ஏன்னா தேமுதிக கண்டிப்பாக தாவேக்காவோட போக மாட்டாங்க. ஏன்னா விஜய் வந்து நேற்று வந்த கட்சி, நாங்கள் பெரிய கட்சி, அதனால் நாங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைம்பாங்க. அப்போ தாவேக்கா தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, எங்கள் தலைமையில் தான் ஆட்சி அமையும் அப்படின்னு. அப்போ அவங்க வந்து இளைஞர்களுடைய ஓட்டை கவர்றதுக்கான அவங்க அந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ 2 நாளைக்கு முன்பாக கூட பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு போயிருக்காரு. அப்போது ஒன்று தாவேக்கா கூட பாமக இந்த மாதிரி கட்சிகள் கூட்டணி சேரும் பட்சத்தில் தாவேக்கா கொஞ்சம் வலு பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதிமுகவோட தாவேக்கா, பிஜேபி, தேமுதிக இவ கண்டிப்பாக சேர்றதுக்கான வாய்ப்புகள், சேர்ந்தாங்கன்னா இவங்க வந்து அதற்கான இடங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் சற்று முன்னே சொன்னீங்க தாவேக்கா வந்து பாஜகவோட போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். ஆனால் இப்போ அதிமுக, பாஜக, தாவேக்காலாம் இல்லை, தாவேக்காவே நான் சேர்க்கலை. அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக இவங்க ஒரு அணியாக இணைஞ்சாங்கன்னா இவங்க அந்த வாக்கு வங்கியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாவேக்கா வந்து கண்டிப்பாக தாவேக்கா தனியாக தான் நிற்பாங்க. அவங்க தலைமையில் சின்ன சின்ன கட்சிகள், சின்ன சின்ன அமைப்புகள் இவங்க வர்றவங்களை சேர்த்துக்கிட்டு அதற்கான வேலைகளை பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ பாமக வந்து அவர் சொல்லியிருக்காரு 2026 நாங்கள் கூட அண்ணன் அன்புமணியை வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணோம் சென்னை கோயம்பேட்டில் பறையர் சங்க சார்பாக. அப்போ கூட அண்ணன் அந்த மேடையிலோட சொன்னாங்க 2026 தான் எங்களுடைய தேர்தல் இலக்கு, நாங்கள் அப்போ எங்களுடைய தலைமையில் நாங்கள் கூட்டணி அமைப்போம் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க, பாமகவும் சொல்கிறாங்க. அப்போது இதில் வந்து 5 முனை போட்டியா 4 முனை போட்டியாங்கிறது தெரியலை. இப்படி 4 முனை போட்டி 5 முனை போட்டியாக இருந்தால் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட அந்த வாய்ப்புகளை வந்து இவங்களாவே கொடுக்குறாங்களே தவிர இந்த ஈகோக்களை மறந்து இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக திமுகவை வீழ்த்தலாம். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் பொதுச்செயலர் எடப்பாடி அவர்கள் சொன்னார், பாஜகவிலேருந்து வெளியேறும்போது சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்கல, அதனால் நாங்கள் அதிலேருந்து வெளியேறுகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது மறுபடியும் நீங்கள் கூட்டணி வைப்பார்கள் அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க? இல்லை, கூட்டணி இவங்களுக்கு வந்து இப்போ 18% பிஜேபியுடைய வாக்கு வங்கியை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தலைமையில் அவங்க வந்து 18% பிஜேபியினுடைய வாக்கு வங்கியை அவங்க சும்மா 3% 4% இருந்த வாக்கு வங்கியை இன்றைக்கி 18% பிஜேபி காட்டுறாகும் போது இங்கே வந்து தேர்தல் அரசியல் தானே, இவங்கள்ட்ட ஒரு 26 வாக்கு வங்கி 26% வாக்கு வங்கி இருக்குது. அப்போது ஒரு 43-44% இந்த கூட்டணி சேர்ந்துச்சுன்னா கிடச்சிரும்
அதுபோக பொது மக்களுடைய வாட்டு ஒரு 48-46% கிடைக்குங்கிறது ஒரு அதிமுகவோட ஒரு கணக்காக கூட இருக்கலாம். பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இப்போ நேற்று கூட அந்த செய்தி தானே அவங்க சொல்கிறாங்க. நேற்று கூட அண்ணாமலை வந்து மாநில தலைவராக மாற்றினால் நாங்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயார் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அதிமுக. இப்போ வெற்றி கழகம், தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகம், இவங்களுடைய செயல்பாடுகள் இரண்டாவது இடத்திற்கு, தமிழ்நாட்டின் அரசியலில் இரண்டாவது இடத்திற்கு வருகிற அளவிற்கு இருக்கிறது அப்படின்னு சிலர் பேசுகிறாங்க. உங்கள் கருத்து அது? இல்லை, இருக்கலாம். நீங்கள் சொல்கிறது மாதிரி இரண்டாவது இடத்துக்கு வர்றது. ஏன்னா அவர் சொல்லும்போது தெளிவாக சொல்லிட்டார், நாங்கள் கூட்டணி அமைச்சரவை அமைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், நாங்கள் கூட்டணி அமைச்சரவைக்கு அமைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்கிறாரு. இப்போ கடந்த நீங்கள் 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சாங்க. அதுக்கு முன்னாடி 2016 கலைஞர் அவர்கள் பழம் நழுவி பாலில் விழுகும், கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் வந்து கூட்டணி அமைச்சிருவோம், விஜயகாந்தோட வெயிட் பண்ணார். அப்போ ஸ்டாலின் வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் என்ன சொல்கிறாரு, விமான நிலையத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், என்னங்க நீங்கள் மந்திரி சபை அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மந்திரி சபை அமைக்கிறதுக்கான கூட்டணி மந்திரி சபை நாங்கள் அமைக்க மாட்டோம், நாங்கள் எப்போ வந்தாலும் திமுக தனிச்சு தான் நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொன்ன அடுத்த கணமே தேமுதிகவினுடைய அண்ணன் சதீஷ் இவர்கள் போன்றவர்கள் போய் மக்கள் நல கூட்டணியை அமைச்சாங்க. அது மாதிரி இவங்க வந்து இப்போ விஜய் வந்து ஆரம்பத்திலே சொல்லிட்டார், நாங்கள் யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து நாங்கள் பிரித்து கொடுப்போம், நாங்கள் வந்து கூட்டணி மந்திரி சபை கொடுப்போம், யார் வேணுமாலும் வாங்கன்னு சொல்கிறவங்க, இப்போ துணை முதல்வர் கனவுல இருக்கிறவங்க, அமைச்சர் கனவுல இருக்கிறக்கூடியவர்கள்லாம் இதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸே தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ இந்த துணை முதல்வர் அப்படின்னு பேசும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவரை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆமாம். அப்படி இருக்கும்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து நீ போவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குமாங்கிறது என்னுடைய பொறுத்தளவில் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கடைசி வரைக்கும் அண்ணன் சேகு தமிழரசன் அந்த இந்திய குடியரசுக் கட்சியை அம்மா இருக்கும் முறை அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர், அந்த கட்சியில் தான் கூட்டணியில் இருந்தார். அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அவர் இருக்கும் வரை கடைசி வரை திமுகவில் தான் கூட்டணியில் இருப்பாருங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இன்னி மாறி ஒரு கூட்டணியில் போய் இருந்து அவர் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக முடியலை அல்லது நம்ம தோற்றுருவோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கட்சியை வழி நடத்துறதுக்கோ அதை கொண்டு போகிறதுக்கோ அவருக்கு முடியாது. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, கடைசி வரை திமுகவோட இருந்துருவோம், கண்டிப்பாக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு சீட்டு தந்துருவாங்க. இப்போ சேகு தமிழரசனுக்கு கடைசி வரை அம்மா இருக்கும் வரை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சீட்டு உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது மாதிரி இவருக்கு 2 சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் 4 சட்டமன்ற உறுப்பினர் தலையெழுத்து கடைசி வரைக்கும் அதுதான், அதை தாண்டி கிடையாது. நீங்கள் 18% சொன்னாலும் சரி 20% சொன்னாலும் சரி உங்களுக்கு அதுதான் அப்படிங்கிறது அங்கே எழுதி வைக்கப்படாத ஒரு சட்டம். அதனால் அவர் தாண்டி வரமாட்டாருங்கிறது என்னுடைய. இப்போ சேகு தமிழரசன் அவர்களை தெரியும், அவர் வந்து சபாநாயகர் தக்காளியெல்லாம் இப்படிலாம் இருந்தார். ஆனால் அவருடைய கட்சி பெரிய அளவில் தெரியாது யாருக்கும். ஆமாம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரையும் தெரியும், விடுதலை சிறுத்தை கட்சியும் மக்களுக்கு தெரியும். அப்படின்ற போது சேகு தமிழரசனோடு ஒப்பிட முடியாது இல்லையா விடுதலை சிறுத்தைகளை? இல்லை, ஐயா சேகு தமிழரசன் அவர்கள் ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் வாங்கி ஒருத்தர் இருந்தார். இங்கே 4 அந்த எண்ணிக்கை கூடுது இல்லையா? இப்போ இந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாரா எழுச்சி தமிழர்? எழுச்சி தமிழர் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணுங்கிற வாய்ப்பு வந்து இருக்காது. ஏன்னா ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட கூடுதலாக கேட்டால் கொடுக்க முடியாது. திமுக தானே திருப்பி கூட்டணியில் தொடர்றாரு. சரி, அப்போ வந்து அவர் அதுக்கு ஒரு கருத்து சொல்லுவார், எங்களுக்கு வந்து கொள்கை தான் முக்கியம், தோக்குற கூட்டணியில் போய் நான் 10 சீட்டு வாங்கி தோக்குறத விட ஜெயிக்கிற கூட்டணியில் 2 வாங்கி நான் ஜெயிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு அதுக்கு அவர் அண்ணன் காரணம் சொல்லுவார். அதையும் எங்களை போன்றவர்கள் கேட்டுக்கிட்டு சரி அண்ணன் எங்கிட்ட ஜெயிச்சு நல்லபடியாக அவர் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக வரட்டும் அப்படின்னு தான் நம்ம இருப்போம். ஏன்னா அவர் இன்றைக்கி அதை வெளியே வந்துட்டார் அப்படின்னா அவருடைய செல்வாக்கு கண்டிப்பாக உயரும். ஆனால் அவர் செல்வாக்கு குறைந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியில் வரமாட்டேங்கிறாருங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டு. ஒரு கொள்கை சார்ந்த கோரிக்கையில் கூட ஒரு நாடு முதல்வர்கிட்ட போய் சொல்ல முடியலை. ஒரு கொள்கை சார்ந்த ஒரு கோரிக்கையை கூட அவரால் சொல்ல முடியலை. நீங்கள் இந்த கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்கில் கூட 2வது குற்றவாளியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்களை தான் சேர்த்துருக்காங்க. அதை கூட அவர் முறையிட முடியலை. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிறது அது வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய இணைஞ்சு தான் கடைசி வரைக்கும் செயல்பட முடியுமே தவிர அவங்க தனித்து செயல்பட முடியாதுங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. இப்போ அண்மையில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் முதலமைச்சரை போய் சந்தித்தார்.
இது வந்து கூட்டணிக்கான முன்னோட்டமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கலாம். இருக்கலாம். ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து 2 பக்கட்டும் காய் நகர்த்துவார். ஒன்று நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு, ஏன்னா அவர் அரசியல் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களிடத்தில் கற்றுக்கிட்டவர் இல்லையா, அதனால வந்து பாமக வந்து சும்மா நீங்கள் சந்திங்க, அப்போ ஒன்று இவர் அமைதியாக இருப்பார் இல்லையா, நீ இல்லைன்னா போ நான் அடுத்து ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கூட சந்திப்பாக கூட இருக்கலாம். ஆனால் இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. பாமக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை வந்து பாமக இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம்னு அவங்க சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து சமூக ஒற்றுமையை வந்து இப்போ எதிர்பார்க்குறாங்க. ஐயா செய்த மிகப்பெரிய தவறு வந்து பட்டியல் அல்லாத ஒரு கூட்டணின்னு ஏற்படுத்தினது. அதை வந்து இப்போ உணர்றாங்க. உணர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வர்றாங்க. ஆனால் திருமாவளவன் வந்து தொடர்ந்து, அண்ணன் திருமாவளவன் தொடர்ந்து சொல்கிறார், நான் வந்து பிஜேபி பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து இவரை தாண்டி இங்கே யாரும் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுல அண்ணன் ரொம்ப தெளிவாக. நானும் போக மாட்டேன், நீங்களும் வராதீங்க, வேறு யாரும் உள்ளே வரவும் கூடாது. சரி, இவர் இருக்கார். இப்போ உதாரணத்துக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட அண்ணன் புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்தியை அவர்களும் அதிமுக ஆதரித்தாங்க. ஐயா சேக்கு தமிழரசனும் ஆதரித்தாங்க. சேக்கு தமிழரசன் சீட்டு கிடைக்கல, அவருக்கு சீட்டு கிடைச்சி கேவி குப்பத்தில். அப்போ ஒரே ஒரு பட்டியலின கட்சிகள் வந்து திமுக கூட்டணியை ஆதரித்து இவருக்கு 4 சீட்டு கொடுக்கட்டும், இன்னொரு கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும்னா கூட அண்ணன் அதை ஏற்றுக்க மாட்டார். அவர் இங்கே நாங்கள் மட்டும்தான், நாங்கள் தான் அது சரியாக நிற்போம். சாதாரண இன்றைக்கி ஒரு கிராமங்களில் கூட நம்ம எங்களை போன்ற சிறு சிறு அமைப்புகள் கூட போய் ஒரு நிகழ்ச்சி செய்யணும்னா கூட நாங்கள் வந்து விசிகாவை பார்த்தா முதல்ல பயப்படுறது மாதிரி இருக்குது. ஏன்னா அவர்கள் தான் முதல்ல தடையாக அடிக்கிறாங்க இங்கே செய்யக்கூடாதுங்கிறதுல. அப்போ அவர்களை தாண்டித்தான் நம்ம செய்கிறது மாதிரி இருக்குது. அந்த ஒரே வகுப்பினர் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருப்பவங்க தான் வரணும், மற்றவங்க வரக்கூடாதுன்ற மாதிரியான எண்ணத்தோடு இருக்காங்க. எண்ணத்தோடு தான் இருக்கிறாங்க. அவர்களை தாண்டி யாரும் வரக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு தான் இருக்கிறாங்க. அது வந்து இந்த பறையறின வகுப்புக்கே ஒரு ஒரு சாபக்கேடு தான். ஒரு பறையர் சமூகத்திற்கே அது வந்து ஒரு பெரிய சாபக்கேடாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் வன்னியர் அமைப்புகளில் 4 அமைப்புகள் இருந்தாலும் அவங்க எல்லோரும் ஒற்றுமையாக அந்த சமூகத்துக்கு மேம்பாட்டுக்காக உழைப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பறையர் அமைப்புகள், எங்களை போன்ற சிறு சிறு அமைப்புகள், பெரிய அமைப்புகள் ஒற்றுமையாக நம்ம செயல்படணும்னு நினச்சா கூட அதை தடுக்குவதற்கான 1000 வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு போகிறாங்க. நீங்கள் அது ஒரு பெரிய அமைப்பு, வலிமையான அமைப்பு, அதோட இணைந்து செயல்பட ஏன் நினைக்கல? நீங்கள் நாங்கள் பறையர்களுக்காக போராடணும்னு நினைக்கிறோம். அவங்க பறையர்கள் பூரா அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அடிமையாக இருக்கணுங்கிறவங்கள்ட்ட போய் நம்ம வந்து பறையர்களுக்கான உரிமைகளை பேச முடியாது, சாதி அரசியல் பேச முடியாது. அவங்க சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைங்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த சாதியை ஒழிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதியும் ஒழிச்சிருக்க மாட்டாங்க. எல்லா திமுக அமைச்சர்களும் சாதி சங்க மாநாட்டிலையும் சாதி சங்க கூட்டத்திலையும் போய் எல்லா சாதி சங்க கூட்டத்திலையும் மாநாட்டிலையும் கலந்துக்கிட்டு அவங்களுடைய சாதி சம்பந்தமாக நாங்கள் வந்து இந்த பரம்பரை அந்த பரம்பரை நிறையா பேசுகிறாங்க. ஆனால் இந்த சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் யாராவது ஒரு சும்மா சாதி தலைவர்களோட கூட 2 போட்டோ எடுக்க கூட யோசிப்பாங்க. அப்போ இந்த சமூகத்தினுடைய சாபக்கேடு தான் இது. இந்த பறையர் சமூகம் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு இவர்கள் போன்றவர்களுடைய சாபக்கேடு தான் காரணம். அப்போ சாதியை ஒழிப்பா எந்த சாதி இது வரைக்கும் ஒழிச்சிருக்காங்க? எந்த சாதியை ஒழிக்க முடியும்? நீ சாதியை சொல்லித்தான் ஓட்டு கேட்க முடியும். சாதி அடிக்கிற இடத்துல இடஒதுக்கீடுக்கான தனித்தொகுதியெலாம் நிற்க முடியும். அப்போ கூட நீங்கள் சாதியை ஒழிச்சிட்டு பொதுத்தொகுதியில் நிற்க முடியுமா? நிற்க முடியாது. திமுக சேர்ந்த பொது தொகுதியும் வாங்கி அதை வேற பொதுநிலையினருக்கு கொடுக்குறாங்க. அதுதான் பாமக அன்னைக்கு செஞ்சு காட்டிடுச்சு. நீங்கள் சொன்னது மாதிரி இதை வந்து பாமக அன்னைக்கு செஞ்சு காட்டிடுச்சு. தனி தொகுதியை வாங்கி தனி வேட்பாளரை நிப்பாட்டுறாங்க. திமுக அதிமுக பண்ணுறாங்க. இவங்களும் அதில் 4 சீட்டை வாங்கி அதில் 2 சீட்டை கொடுக்குறாங்க. அப்போ உழைச்ச பறையர்லாம் எங்கே? நீங்கள் வன்னியரில் இப்போ பாமகவில் 10 சீட்டு வாங்கினாங்கன்னா 2 சீட்டு வேறு சமூகத்துக்கு கொடுப்பாங்க. 8 சீட்டு வன்னியர்களாக வச்சுக்குவாங்க. இவங்க வாங்கினதே 4 சீட்டு, 2 தனியாக 2 வந்து தனி சீட்டை கொடுத்து 2 பொது தொகுதியில் கொடுத்துட்றாங்க. அவங்க போய் பறையர்களுக்கான பிரச்சனையை இங்கே பேச முடியுமா? சட்டமன்றத்தில் பேச முடியாது. வெங்க வெயில் பிரச்சனையே அவங்க பேசவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். இல்லை, பேசலைன்னா கூட அவர் தனிப்பட்ட முறையில் வந்து எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படிலாம் கேட்டிருக்காரு. அது ஆரம்பத்தில் கேட்டார், இப்போ கேட்கல. இப்போ தான் இங்கே சிபிஐசிஐடி விசாரணையே போதுங்கிறாரு. நாங்கள் அடுத்து நீதிமன்றத்துக்கு போவோம், தனிநபர் விசாரணை கொடுங்க. தனிநபர் எத்தனையோ தனிநபர் கமிஷன்லாம் காணாமல் தானே போயிருக்கு. இப்போ அம்மா ஜெயலலிதா அம்மாவுடைய வழக்கு ஆறுமுகசாமி ஐயா தனிநபர் விசாரணை வந்து எந்த அடிப்படையில் இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்குது? அந்த ஆணையமே இருக்கா இல்லையானே மக்கள் மறந்து போயிட்டாங்க. அப்போ தனிநபர் ஆணையம்ங்கிறது மக்களை வந்து முட்டாளாக்குறது. இப்போ பறையறின மக்கள் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த இழிவுகளை எல்லாம் வேண்டாம், அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சமயம் மாறுகிறார்கள், கிறித்தவ சமயத்துக்கு போகிறாங்க.
ஆனால் அப்படி போகிறவங்களுக்கு சலுகைகளை மறுக்கிறது ஒன்றிய அரசு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியல் சாசன சட்டத்திலே வந்து மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கு இந்த பிசியில் வந்துடும், அவங்க வந்து எஸ்சியில் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்களும் என்ன பண்ணுறோம்னா, மதம் மாறிய பறையர்களுக்கும் எங்களுக்குள்ள எஸ்சிக்கான இடஒதுக்கீடை கொடுக்கணும். அவங்க வந்து பொருளாதாரம் உயர போகிறதில்ல, பொருளாதாரம் உயராது. அவங்களுக்கு வந்து ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு அதை பண்ணித்தரோம் இதை பண்ணித்தரோம்னு சொல்லி தான் கிராமங்களில் இருக்கிறவங்கள மதம் மாற்றுறாங்க. மதம் மாற்றி அப்படியே அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. அங்கேக்குள்ளே ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருக்குது. எந்த கிறிஸ்தவர், நீ இந்த கிறிஸ்தவர், அந்த கிறிஸ்தவர். அப்போ அதுலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க அங்கே போய் அவங்க வந்து இங்கிட்டு வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட்டாகவும் வர முடியாது, அங்கிட்டும் போக முடியாது, ஈஸியாகவும் இருக்க முடியாது. நடுநிலையில் இருக்கிறது மாதிரி நிறையா ஊர்களில் அது மாதிரி நான் சந்திக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ராமநாதபுரம் மடத்தா குளத்திலோட ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க கடைசி வரைக்கும் பெரிய கஷ்டப்படுறாங்க. அப்போ மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கும் நமக்கான சலுகைகளை, ஆதிதிராவிடருக்கான சலுகைகளை வழங்கணுங்கிறத நம்ம சங்கத்துடைய கோரிக்கை. அதை வந்து கண்டிப்பாக அந்த அரசாங்கம் செய்யும். இது தொடர்பாக நீங்கள் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அந்த மாதிரி எதுவும்? நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த தனித்தொகுதி எம்எல்ஏக்கள் போய் அங்கே தனிநபர் தீர்மானமோ சட்டசபையிலையோ அல்லது பாராளுமன்றத்திலேயோ போட மாட்டேங்கிறாங்கிறத நம்மளுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் இப்போ உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் வந்து கிறிஸ்தவர் தான். அவர் கிறிஸ்தவர் பட்டியலை சேர்ந்தவர் தான். ஆனால் அவர் வந்து எஸ்சிக்களுக்கான இடஒதுக்கீட்டில் தான் மேயருக்கு வராரு. ஆனால் அந்த பதவி அவர் அனுபவிச்சுக்கிறார் தவிர, அவர் போய் நம்மளை மாதிரி மற்றவங்க எல்லாரும் இருக்கணும், அதை வந்து மதம் மாறியவர்களுக்கும் சலுகைகள் வழங்கணுங்கிற ஒரு தீர்மானத்தை அவர் எங்கேயும் போடவே மாட்டேன். இப்போ இந்த மதம் மாறியவர்களுக்கு சலுகைகள் கொடுக்கக்கூடாது அப்படின்ற நிலையில் ஒன்றிய அரசு, காங்கிரஸாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி அந்த நிலையில் உறுதியாக இருக்காங்களே, அதற்கு காரணம் என்ன? அவங்க வந்து அந்த அரசியல் சாசன சட்டப்படி அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. அதை மாற்றுறதுக்கான வழிமுறைகளை இங்கே இருக்கக்கூடிய இப்போ இந்த சீக்கிய மக்களுக்கும் பௌத்தர்களுக்கெல்லாம் அதை கொடுத்தாங்களே. ஆமாம், பௌத்தர்களுக்கு கொடுக்கலாம்ங்கிறது புரட்சியாளர் அவர் எழுதுனது. சீக்கியர்களுக்கு ஒரு மன்மோகன் சிங் இருக்கும்போது அவங்க இயற்றின சட்டம். அதே மாதிரி பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றுறதுக்கு யாரும் அதற்கான முயற்சிகள் எடுக்க மாட்டாங்க. அப்போது ஒரு தலித் கிறிஸ்தவர் உயர் பதவியில் இருந்தால், அரசியல் பதவியில் இருந்தால் இது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கலாமா? கண்டிப்பாக இருக்குது. ஏன் இப்போது நீங்கள் நிறையா பேர் தலித் கிறிஸ்தவர்கள் தான் எம்பியாகவும் எம்எல்ஏவும் இருக்கிறாங்க, இடஒதுக்கீட்டிலே வந்தவங்க அவங்க இருக்கிறாங்க. ஏன் அவங்க வந்து இதை சம்மந்தமாக பேச மாட்டேங்கிறாங்கிறது தான் எங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடாகவும் இருக்குது. அது வந்து புரியாத புதிராகவும் இருக்குது. அதை பற்றி அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் பேசுனது இல்லையா? நிறையா பேசியிருக்கோம். நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம், போராட்டம் நடத்தியிருக்கோம். என்ன இத்தனை பேர் வேங்கவையில் பிரச்சனையே பேசாதவங்க இடஒதுக்கீடு சம்பந்தமாக பேச போகிறாங்க, பேசினா இங்கே நம்ம சாதி தெரிஞ்சிருமோ? ஆனால் இன்னும் நான் அது வந்து அந்த பறையர்ன்றது இழிவுன்னு நினைக்கிற ஆட்கள் இருக்காங்களா? 99% அப்படி தான் நினைக்கிறாங்க. பறையரே ஆதி திராவிடர், சாம்பவர், பறையர்னு பிரித்து வச்சுருக்காங்க. சரி, பிரித்து வச்சுட்டு பறையர்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா சொல்லவே மாட்டேங்கிறாங்க. பறையர் நான் சொல்லலை, யார்ப்பா நீ, நான் பறையன் அப்படின்னு ரொம்ப காதுக்கலன்னு சொல்கிறாங்க. அந்த பறையருங்கிற சாதியோட அதை இனி சொல்லாதான் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பறையர் மீன மக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் பறையர் சங்கம் அப்படின்றது வச்சு நடத்தும் போது உங்களுக்கு எதிர்ப்புகள் அல்லது ஆதரவு இல்லாத நிலைகள் ஏற்பட்டிருக்கா? இல்லை, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஆதரவு நிலைகள் இல்லை, எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த சொல்ல வந்து வாழ்நாள் பூரா கொண்டு போகணும், அடித்தட்டு மக்களுக்கும் போய் சேரணும். இப்போ கூட வர்ற 24ஆம் தேதி கவர்னர் மாளிகையை நோக்கி பேரணி வச்சுருக்கோம். பறையர் சங்கம் சார்பாக தான் வச்சுருக்கோம். கடந்த 19ஆம் தேதி ஐயா கர்ணன் அவர்களை வச்சு வேங்கவயலுக்கு வந்து நடைபயணம் வச்சுருந்தோம். நாங்கள் தொடர்ந்து பறையர் சங்கம் வந்து சென்னையில் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். அது பறையருங்கிற சொல்லோடு கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காக நடத்திக்கிட்டே தான். இந்த இப்படி நீங்கள் செய்கிறதுனால இந்த சாதியோட வேகம், வீரியம் அது அப்படியே இருக்கும்னு அதிகப்பட்டுக்கிட்டே போகும், சாதி ஒழிகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போகுன்ற ஒரு கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறதுனுடைய வேகம் இப்போ பறையர் அமைப்புகள் நிறையா உருவாகிருச்சு. பறையர் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறையா வெளில வந்துட்டாங்க, மக்கள் நிறையா வர்றாங்க, அமைப்புகள் நிறையா வர்றாங்க, சங்கங்கள் எங்களை போன்ற கட்சிகள் நிறையா வர்றாங்க. அது வந்து இந்த மக்களுக்கான வளர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். வேறு வந்து இது வந்து இன்னும் பின்னோக்கி போகணுங்கிறதுலாம் இல்லை. எல்லாரும் சொல்கிறாங்க எங்களை சாம்பவராக மாற்றுங்க, எங்களை வந்து ஆதிக்குடியாக மாற்றுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் பறையருங்கிற சொல்லு நமக்கு ஆதிப்பறையன் உள்ள சொல், இந்த சொல்லை நம்ம ஏன் மாற்றணும்? இந்த சொல்லு தான் நமக்கு வந்து பெரிய பெரும்பறை சொல். இந்த சென்னையே பெரும்பறைச்சேரி தானே,
இந்த சென்னையை பெரும்பரச்சேரி மக்களுக்கு, பறையரின மக்களுக்கு மட்டும் சொந்தமானதான் பெரும்பரச்சேரி. அதை போய் நம்ம மாற்ற முடியாது. அதனால் பறையர் என்ற சொல்லு தான் நம்ம வீரியம். சின்னப்ப நாயக்கர் அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்களே, யார் சின்னப்ப நாயக்கர்? சென்னையை ஒரு ஒரு பெரிய சின்னப்ப நாயக்கர் என்பவர் வந்து அதை வச்சிருந்தார் இந்த பகுதி சென்னையை. அதனால தான் சென்னையின் பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பெரும்பறைச்சேரி இல்லை, நாங்கள் வந்து எங்களுடைய பறையை நீங்கள் இங்கே சென்னையில் நீங்கள் கணக்கெடுத்து இந்த பூர்வகுடி மக்களை அப்புறப்படுத்தி நாங்கள் கண்ணகி நகர் பெரும்பரச்சேரியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா பூராமே பறையரின மக்கள் தான். இதில் யாராவது நாயக்கரின மக்கள் இருக்காங்களா? நீங்கள் வந்து இங்கே சென்னையில் மட்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்படுத்தா கூட இங்கேயே நாங்கள் 40% பறையரின மக்கள் தான் அதிகமாக நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே இருக்கிற மக்களை தான் நீங்கள் கொண்டு போய் அங்கே கொடுத்துவிட்டு இப்போ அந்த மக்களுக்கு இப்போ நாங்கள் பட்டா வழங்குவோம்னு இப்போ சமீபமாக 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் பட்டா கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. மக்களே இங்கே இல்லை, மக்களை பூரா கொண்டு அங்கே தள்ளிட்டு இங்கே இருக்கிற மக்களுக்கு பட்டா கொடுக்க போகிறாங்கன்னா, யாராவது போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே குடியிருக்கிற மக்களுக்கு இப்போ பட்டா கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. இது யாரை ஏமாத்துகிற செயல், இது யாரை குளிர்விக்கக்கூடிய செயல்ங்கிறது தெரியும். இவ்வளவு நேரமும் உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களுக்கு நன்றி. மிக்க நன்றி. நீங்களே இவ்வளோ நேரம் ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுத்து வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.